வெல்கம் டு வீவின் ஃபட்டக். இந்த வீடியோவில் லெஜர் மல்டியா கிரியேட் பண்றது பற்றியும் மல்டி ஆல்டர் பண்றது பற்றியும் பார்க்கலாமாங்க. நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் சப்ளையரை ஒரே ஸ்கிரீன்ல என்ன பண்ணிக்கலாம்னா மல்டியா கிரியேட்டும் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே இருக்கிற லெஜர்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இந்த லெஜர்ஸ்குள்ள போனீங்கன்னா ரைட் சைடில் மல்டி மாஸ்டர்ஸ், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டி கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், மல்டியா லெஜர் வந்து கிரியேட் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டர் குரூப் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ன்றது எடுத்துரும். இங்க ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குரூப்பும் இங்க எடுத்து வரும். ஸோ இதில் நமக்கு பர்டிகுலர் ஒரு குரூப் செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டி டெப்ன்றது கொடுத்துறேன். ஸோ சண்டி டெப்பர் கொடுத்தோம்னா இங்க வந்து நம்ம என்ன கஸ்டமர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஏன்ற கஸ்டமர் நேம் கொடுத்துறேன். ஸோ கஸ்டமர் நேம் ஏ அப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சண்டி டெப்ன்றது எடுத்து வரும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பார்த்தா நீங்கள் ஓப்பனிங்காக கொடுத்துட்டு, ஸோ அந்த பில் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட்ஸ் அப்படிலாம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்துக்கலாம், கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீன்ற கஸ்டமர் நேம் கொடுத்தாங்க வச்சுன்னா பீன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனிங். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பில் நம்பர் கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ எல்லா எல்லா லெஜரும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேலே ஆல் ஐட்டம்ன்றது கொடுக்கலாம். ஸோ ஆல் ஐட்டம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இங்கே அண்டர்ன்றது கர்சர் போகும். ஸோ நமக்கு நமக்கு பர்டிகுலர் அண்டர் என்னன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டே ரெஃபண்ட் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்டுக்கு சண்டே ரெஃபண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்ல சீன்ற கஸ்டமர் இல்லைன்னா சீன்ற ஒரு சப்ளை நேம் கொடுத்தாங்கன்னா சீன்றதை கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சன்ட்ரி கிரிட்டான்றதை கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஓப்பனிங் பேலன்ஸ் தெரியல. சப்போஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற லெஜருக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிமா இருந்தாலும் நம்ம இங்க அட்ரஸ் கொடுக்கலாம். இப்போ நான் சி என்ற கஸ்டமருக்கு சப்ளையருக்கு என்ன பண்றேன்னா அட்ரஸ் எடுத்து கொடுக்க போறேன். ஸோ ரைட் சைடு இருக்கிற மோர் டீஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணா மேலே பார்த்தீங்கன்னா நேம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சீன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா சண்டிகிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா அட்ரஸ்ன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற மெயில் டீட்டெயில்ஸ், ஸோ இது கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்றது நான் திருப்பூர் சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் அட்ரஸ் கொடுத்தாலும் நான் திருப்பூர்ன்ற மட்டும் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோட் அதே கொடுக்கலாம். கம்மியாக என்ன பண்ணுறேன்னா ஒரு பின்கோடுன்றதை கொடுத்துறேன். ஸோ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மோர் லிஸ்ட் போயிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி கொடுக்கணும்னாலும் மெயில் ஐடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியோட பேங்க் லிஸ்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மல்டியா நம்ம கிரியேட் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நமக்கு என்ன ஆயிருந்தா சேவ் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டி ஆல்டர் பண்ணி பார்க்கலாம். கேட்வே டேரியில சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், இதில் எட்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டி மாஸ்டர் கொடுத்துக்கலாம். இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டி ஆல்டர் இருக்கும். மல்டி ஆல்டர் இருக்கும், இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பர்டிகுலர் ஒரு குரூப் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஐட்டம் கொடுத்தோம்னா எல்லா குரூப்பும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இங்கே லெஜர் நேமும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ இது எல்லாமே வரும். இது நம்ம என்ன பண்ணணும்னா நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நேம் மாத்திரம் நினைச்சீங்கன்னா நேமும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் மாத்திரமாலும் குரூப் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் போகணும், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அதுக்கான நேம் கொடுத்துட்டு நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இங்கே வந்து லெஜரோட நேம் மட்டும் தான் மாற்றணும், குரூப் மாற்றவில்லை அப்படின்னா கீழே கான்ஃபிகர் இருக்கும். அது என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் நேம் இருக்கும். ஸோ நமக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதனால நேம் வந்து ஸ்கிப் பண்ணோம்னா பேரண்ட் குரூப் பார்த்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம டேரக்டாக என்ன பண்ணலாம், மென்டர் கொடுக்க லெஜர் நேம் எல்லாமே கரெக்ட். ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு தேவையான ஆப்ஷனும் இந்த கான்ஃபிகரிங் போயிட்டு நமக்கு எது ஸ்கிப் ஆகணுமோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம தேவையானதை நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஆல்டர் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆல்டர் லெஜர். ஸோ இதில் போய் நம்ம எங்கன்னா நம்ம ஆல்டர் பண்ணதை இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்க்ரீனில் மல்டியாக கிரியேட்டிவ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.